ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் இலக்கியம் எம்பும் இன்பம் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ரேகா. நம் பழந்தமிழர் இலக்கியங்கள் மிக உன்னதமான சிந்தனைகளை எல்லாம் தனக்குள் தேக்கி வைத்திருக்கிறது. சிறந்த வாழ்க்கையினுடைய அடையாளமான அறத்தை எடுத்து காட்டுவது இலக்கியங்கள். இலக்கியம் வாழ்க்கையை காட்டும் கால கண்ணாடி என்று சொல்லலாம். எந்நேரமும் தன்னையே நினைத்து தன்னையே போற்றி தன்னையே எல்லாமுமாய் கண்ட தன்னுடைய பக்தனுக்காக அவன் வாய் தவறி கூறிய வார்த்தையை கூட மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக அமாவாசை தினத்திலும் முழு நிலவை காட்டி அபயம் அளித்த அபிராமியினுடைய அருள் பாடும் அபிராமி அந்தாதி குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அபிராமி அந்தாதியில் பொதிந்துள்ள நுட்பங்களை எல்லாம் நம்மோடு பகிர வந்திருப்பவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் வர்ணனையாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நம்முடைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். மேம், இப்போ ஒரு பாடலினுடைய அந்தம் அடுத்த பாடலுக்கு ஆதியாக வருவது அந்தாதி எனப்படுகிற இலக்கண முறை. அபிராமி அந்தாதியில இந்த இலக்கண முறையை கையாண்ட விதத்தோட நாம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அந்தாதி இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய முறை. சங்க காலம் தொட்டே வருது அந்தாதி அப்படின்றது. சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றான 10 அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாலே அந்தாதி முறையை கையாளுகிறார்கள். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச அந்தாதிகள் அபிராமி அந்தாதி ரொம்பவே பிரபலம், எல்லாருக்குமே தெரியும். அது தவிர ஒரு சில அந்தாதிகளை நம்ம கண்டிப்பாக அந்தாதிகள்னு பேசும்பொழுது நம்ம கண்டிப்பாக நினைவு கூறணும் இல்லையா. காரைக்கால் அம்மையார் மூத்த சைவர் இல்லையா, அவங்க கொடுத்தது தான் அற்புத திருவந்தாதி. அதுபோல் நமக்கு சுந்தரர் கொடுத்தது திருத்தொண்டர் தொகை, சேக்கிழார் கொடுத்தது திருத்தொண்டர் புராணம். அது தொகை. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வகை அப்படின்ற வகையில் நம்பியாண்டார் நம்பி கொடுத்த திருத்தொண்டர் திரு அந்தாதி இருக்கு. அப்போ திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திரு அந்தாதி, இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு சேக்கிழார் நமக்கு கொடுத்த பக்தி சொட்ட சொட்ட தமிழ் அழகாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத காப்பியம்தான் திருத்தொண்டர் புராணம். அது தவிர கம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, இதெல்லாம் கம்பர். நான் சொல்கிறது ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அது ஒரு பார்க்கடல் அளவு அந்தாதிகள்னு நம்ம பார்த்தோன்னா நான் ஒரு வேர்க்கடலை அளவு தான் சொல்கிறேன். அதில் ரொம்ப பிரதானமாக இன்றைக்கும் ஒரு அம்பாள் பற்றின துதிப்பாடல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் முதல்ல நினைவுக்கு வர்றது எளிய தமிழ், அழகு தமிழ், புரியும் விதமான தமிழில் இருக்கக்கூடியது நம்முடைய அபிராமி அந்தாதி. அபிராம பட்டர் அப்படின்ற திருக்கடவூரில் வாழ்ந்த ஒரு பக்தர் எழுதிய ஒரு அந்தாதியை தான் இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க அதனுடைய அழகு, நயம், ஆழம் எல்லாமே நம்ம ரசிக்க போகிறோம். இப்போ பொதுவாக நிறைய இலக்கியங்கள் ஒரு வார்த்தையில் தொடங்கின செய்யுள் அதே வார்த்தையோட நிறைவு பெறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அபிராமி அந்தாதியிலும் ஒரு சிறப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. நம்ம திருத்தொண்டர் புராணத்தை தொடாமல் எதுவுமே சொல்ல முடியல. இது சாக்தமாச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகு என்னன்னா, அபிராம பட்டர் கொடுத்தது சாக்தத்தில் கூட சேர்த்துக்க முடியாது. என்னது அபிராமி சாக்தத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. பிள்ளையார் வழிபாடுனா கானாபத்தியம்னுவாங்க, முருகன்னா கௌமாரம், சிவபெருமான் சைவம், திருமால் வைணவம், சூரிய வழிபாடு சௌரம், அம்பிகை பராசக்தி வழிபாடு பார்த்திங்கன்னா சாக்தம். இந்த சாக்தத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இதெல்லாம் இப்போ நடக்கிற மாதிரி தெரியலை. ஆனால் வட இந்தியாலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பலி கொடுக்குற பழக்கம்லாம் சில இடங்களில் இருக்குது. அப்போ கொஞ்சம் வன்மையான முறைகள் அந்த சாக்தத்தில் இருக்குது. ஆனால் அபிராமி அந்தாதியில் அன்பு, கருணை. அப்போ இது அந்த சாக்தத்தில் இருந்தாலும் சாக்தத்தில் ஒரு சப்டிவிஷன் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இன்னொரு பிரிவு கொடுத்து அபிராமி சமயம்னே வைக்கணும். ஏன்னா இது முழுக்க 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 அபிராமி அப்படின்ற மாதிரி தான். அது மட்டும் இல்லை, அபிராமினா அப்போ அவள் ஒருத்தி தான் கடவுள்ன்ற மாதிரி பாடுறாரோன்னா ஆமாம் பாடுறார். ஆனால் எந்த இடத்துலையும் சிவபெருமானை விட்டே கொடுக்கல. அப்போ சிவபெருமானோட சேர்த்து வச்சு இந்த அபிராமியை பாடுறார். அப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது சிவபெருமானுக்குரியது. அங்கே எப்படி உலகெலாம்னு ஆரம்பிச்சு உலகெலாம்னே முடியும்.
அது மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உதிக்கின்றன்னு ஆரம்பிச்சு ம். உதிக்கின்ற அதே வார்த்தையில தான் முடியுது. நிறைவு பெறுது. பார்த்தீங்கன்னா அந்த சொல்லை எடுத்து 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 ஒரு மாலை மாதிரி கோர்த்தோம்னா ஒரு அழகான மாலை கையில் வந்துடும். அந்த 2 ஜாயிண்ட்டையும் நம்ம சேர்த்துட்டு அபிராமிக்கு தமிழ் மாலை ஒன்று போட்டுட்டு வந்துடலாம். அடடா! அதே மாரி இந்த 100 பாடல் ஒரே இரவுல பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இது. நம்ம வந்து அம்பாள நினைச்சு உட்கார்ந்து, அப்படியே அவர் அறியாம அப்படியே அம்பாளுடைய அழகுலேருந்து, அவளுடைய கருணையிலேருந்து எல்லாமே வெளியில வருது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது, ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியத்த நாம வந்து தொட்டிருக்கோம். மேம் இப்ப எந்த ஒரு இலக்கியம் படைத்தாலும் முதல்ல காப்புச் செய்யுள் அமைக்கிறது தமிழர்களினுடைய மரபா இருந்தது, இன்னைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அபிராமி அந்தாதியினுடைய காப்புச் செய்யுள் பத்தி சொல்லுங்களேன். இன்னிக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிறிய பூஜை ஆகட்டும், யாகங்கள் ஆகட்டும், விநாயகர் வழிபாடு அதை வச்சு தான் தொடங்குறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 6 ஆதாரங்களை கடந்தா முக்தி நிலை, இறைவனை அடையும் நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான முதல் நிலை தான் மூலாதாரம். அந்த மூலாதாரம் அங்கே குண்டலினி சக்தி எழுப்பணும் அப்படின்னாலே அதுக்கு விநாயகர் வழிபாடு. அப்போ எந்த ஒரு விஷயத்தை முதலில் துவங்க வேண்டும் அப்படின்னாலும் விக்னேஸ்வர வழிபாடு தடையில்லாமல் இருக்கு. அதனால தான் முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. விநாயகர் வழிபாடு இல்லாமல் தேவர்கள் 3 அசுரர்கள் திரிபுரம் எரிக்க இறைவன் கிளம்பும் பொழுது தேவர்கள் விநாயகரை வழிபாடு செய்ய மறந்து விட்டார்கள். இறைவனை கொண்டே உணர்த்துவதற்காக செய்யப்பட்ட நாடகம்தான் தேரின் அச்சு முறிந்த கதை வரலாறு. அதுதான் அச்சிறுபாக்கம்னு மேல்மருவத்தூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு அற்புத பாடல் பெற்ற தலம். இன்னைக்கு கூட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரிய தடை இருக்குன்னா அந்த தலம் போனால் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் வந்து காரியத்தை ஜெயமாக்குவார் அப்படின்னு நிறைய பேர் போவாங்க. இந்த அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய காப்பில் பார்த்தீங்கன்னா கணபதியை தான் கூப்பிடுறார். இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடியன் மயிலையிலேருந்து வரேன். மயிலைனாலே கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர். அப்போ நான் எந்த பிள்ளையாரை பொதுவாக வணங்குவேன்னா நர்தன கணபதினு மயிலையில் குடிக்கொண்டு அருள் பாலிக்கும் கணபதியை வணங்குவேன். இந்த சுப்பிரமணிய பட்டர் அபிராம பட்டர் எந்த ஊர்க்காரரு? திருக்கடவுர். அவருக்கு அமிர்தகடேஸ்வரர் அபிராமியை பிடிக்குது. அப்போ முதல் கணபதி காப்பில் கள்ளவாரண பிள்ளையார்னு பேர் திருக்கடவுர் விநாயகருக்கு. வடமொழியில் சோர கணபதி அப்படின்வாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா அழகாக கள்ள வாரண பிள்ளையார். அவரை தானே கூப்பிட்டுருக்கணும். ஆனால் தில்லை ஊரர்த்தம் பாகத்தூமை மைந்தனேன்னு சொல்லிட்டார். இதுக்கு அடியனுடைய குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர் இன்னும் நிறைய அருளாளர்கள் எழுதின உரையிலிருந்து தான் அடியேன் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதனால் இருக்கலாம்? ஒரு சுவாரஸ்யமான வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்தார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். அமுதம் கிடைக்கிறது. அந்த அமுதத்தை பகிர்ந்து உண்ண அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் திருக்கடவுரம். சிவபெருமான் நீலகண்டரானார், திருமால் கூர்மாவதாரம் எடுத்தார், அதெல்லாம் சரித்திரம். கிடைச்சதை கொண்டு வந்து ஒரு குடம் நிறைய அமுதம் அதை எடுத்துட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய குளக்கரையில் இருக்கக்கூடிய அந்த படிகளில் அமர்ந்து எல்லாரும் பகிர்ந்துக்கலான்னு வரும்பொழுது மறுபடியும் அவர்கள் விநாயகர் வழிபாடு செய்ய மறந்து விட்டார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் கையில் இருக்கு. இது அவர்களுக்கு மட்டும் இல்லைப்பா, எல்லாருக்குமே நமக்கு வேண்டும் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இறைவனை பற்றிய ஞாபகங்கள் வரும். அந்த வேண்டிய காரியம் கிடைத்த உடனே எவ்வளவு தடவை நன்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறிதான். கண்டிப்பாக. அப்போ விநாயகர் பார்க்குறாராம், இது ஒரு நயத்துக்காக தான். தமிழில் இருக்கக்கூடிய அறிஞர்களுடைய அந்த கற்பனை பாருங்களேன். விநாயகரை மறந்து அமர்ந்து விட்டார்கள். இந்த குழந்தை பிள்ளையார் பார்த்தாராம், யாருக்கும் தெரியாமல் என்னை மறந்தா பண்ணுறீங்கன்னு அந்த குடத்தை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாராம். கள்ளம். அதனால தான் கள்ள வாரண பிள்ளையாரம். அதுக்கப்புறம் தான் இவங்க பிள்ளையாரை வணங்க மறந்துட்டோமேன்னு விநாயகர் வழிபாடு பண்ண உடனே பிள்ளையார் வந்து கொடுப்பதா ஒரு செவி வழி செய்தி. இந்த காரணத்துக்காக தான் அவருக்கு கள்ள வாரண பிள்ளையார். ஏன் இப்போ அபிராமப்பட்டர் கள்ளவாரண பிள்ளையாரை அழைக்கலைன்னா, அவர் நிற்கிறது வந்து ஒரு தண்டனைக்காக. ஏன்? அவர் அன்று பௌர்ணமி, தை அமாவாசையில் இது நடக்குது. அமாவாசை பௌர்ணமினா எளியர்களுக்கு தான் உண்டு. அம்பிகையை வழிபாடு செய்தால் என்னைக்குமே பௌர்ணமி. அதுதான் அங்கே அழகு. அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே இருட்டுன்னு இருக்காதான், துன்பம்னு இருக்காதான், என்றும் அப்படியே கண்ணை மூடி பாருங்க. நீங்கள் அமாவாசை அன்னைக்கு கூட
உதாரணத்துக்கு காளிகாம்பாள் கோயில் போங்க, இல்லை சமயபுரத்து மாரியம்மன், இல்லை மயிலை கற்பகாம்பாள், எந்த இறைவியை போய் பாருங்களேன், அப்படியே அவளை பார்க்கவே அப்படியே முழு நிலவு மாதிரி இருக்கும். அந்த பேரானந்த நிலையில இருக்கும் பொழுது திதி என்னன்னு கேட்டா அமாவாசைன்னு சொன்னாதானே தப்பு. அதனால அவர் பௌர்ணமின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. அதனால அவர் பௌர்ணமின்னு சொல்லியாச்சு. கூட இருக்கிறவங்க எல்லாமே இவர் ஒரு பித்தர்னு சொல்றார். ஆனாலும் மன்னன் இல்ல பித்தரா இருக்க மாட்டார். அப்ப மன்னனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஈகோ. ஏன்னா எல்லாரும் வணக்கம் வைக்கும் பொழுது ஒருத்தர் வணக்கம் வைக்கலன்னா செலிபிரிட்டிஸ்க்கு சிலருக்கு தாங்காது. அதனால இல்ல அவர் பெரிய ஒரு ஞானி மாதிரி தெரியுதுன்னு போய் கேட்க அவர் தவறா பதில் சொல்ல, அதனால இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு மன்னன் தண்டனை அறிவிக்கிறார். அந்த தண்டனை முறைக்கு எப்படின்னா, ஒரு பலகையில இருக்கணும், 100 கயிறுகள் கட்டிடுவாங்க. ஒரு பாடல் முடிஞ்ச உடனே ஒரு கயிறா அறுப்பாங்க. 100 கயிறு அறுக்கும் பொழுது அவங்க கீழே விழுந்துடுவாங்க. இதுதான் விதி அந்த தண்டனைக்கு. இப்ப அங்க நின்று பாடுறார். அவர் உயிருக்காகவானா கிடையாது. அம்பிகை பக்தருடைய வாக்கு பொய்ன்னு சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆதிபராசக்தின்ற படத்துல சொல்லடி அபிராமி, அதுல பாத்தீங்கன்னா எவ்வளோ உரிமை. சிவபெருமான நம்ம வாடான்னு சொல்லிட மாட்டோம். ஒரு தந்தை ஸ்தானம் எப்பவுமே இல்லையா நமக்குலாம். ஆனா குழந்தை முருகனை வாடான்னு சொல்ற உரிமை, வாஞ்சை, ஆசை உண்டு. அது மாதிரி அம்பிகையை மட்டும்தான் உரிமையா வாடின்னு சொல்லுவோம். நம்ம அம்மாவை கூட சொல்ல மாட்டோம். ஆனா அவளை ஆத்தான்னு சொல்லுவோம். வாடின்னு சொல்லக்கூடிய உரிமை யார் நமக்கு கொடுக்குறானா? அம்பிகை தான். ஏன், அவள் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி. அப்போ அங்கே நின்று பாடும் பொழுது இந்த விளையாட்டு பிள்ளையார் வார்த்தையை ஒழிச்சு வச்சிருவார். ஏன்னா அன்னைக்கு அமுதத்தை ஒழிச்சு வச்சார்ல, அது மாதிரி வார்த்தையை ஒழிச்சு வச்சுட்டார்னா ஏதோ திரைப்பட பாடல்ல மானே தேனே பொன்மானே அங்கங்கே போட்டுக்கோங்கன்னு அவரால் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணாராம், தில்லை ஊரர்த்தம் பாகத்துமை மைந்தனே அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா தில்லையில கற்பக விநாயகரா இருக்காராம். கற்பக தரு மரமே கொடுக்கோனா பிள்ளையார் தர மாட்டாரா? பிள்ளையார் பட்டி பிள்ளையார் கற்பக விநாயகர் இல்லையா? அதனால தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே. அதுதான் நம்ம முதல்ல பிள்ளையார்ல இருந்து ஆரம்பிக்கணும்னு அந்த வரியில இருந்து ஆரம்பிச்சேன். ஆனா முதல் வரி தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும், சிவன் பார்வதினே சொல்லல. ஒரு சமயத்துக்கு பிறகு பாருங்க, கொன்றைனாலே சிவபெருமானா மாறிடுச்சு. எங்கேயுமே சிவன்தான் கொன்றை அல்லது கொன்றை மாலை அணிந்த சிவன் இப்படிலாம் விளக்கமே இல்லை. தார் அமர் கொன்றையும். தார்னா என்ன தெரியுமா? மாலைன்னு இன்னைக்கு மணப்பெண் மணமகன் இவர்களுக்கெல்லாம் அணிவிக்கிறோம் இல்லையா? மாலை அந்த காலத்துல பெண்களுக்கு மட்டும்தான். ஆண்களுக்கு 2 முனையும் கட்டப்படாம இந்த பக்கம் அந்த பக்கம், நீங்க முருகருடைய திருவுருவ படங்கள்ல எல்லாம் பார்த்தா இருக்கும். அப்ப ஆண்கள் அணிவது தார், பெண்கள் அணிவது தான் மாலை. அப்ப தார்னு வார்த்தை பாருங்க ஆணுக்கு. அப்ப தார்னு சொல்ல முடியாது, அது பெண் அல்ல. நம்ம நினைக்கிறோம் இவர் ஒரு சாக்தர்னு ஏன் வைக்க முடியலன்னா, முதல்ல அம்பிகைக்கு யாரை பிடிக்குமோ அவரை தான் கூப்பிடுறாரு. இவருக்கு அம்மா தான் எல்லாம், ஆனா அம்மாவுக்கு யாரை பிடிக்கும்? சுவாமியை பிடிக்கும். அதனால தாரமர் கொன்றையும். அப்ப கொன்றைனாலே சிவன், தார்னா ஆண். இதுக்கு மேல சிவன்றதுக்கு வேற இது தேவையில்லை. அம்பாளுக்கு செண்பக மலர் ரொம்ப பிடிக்கும். செண்பக மாலை, மாலைனா பெண், செண்பகம் அவள். ஏன்னா கொன்றை மலர் சாத்திய சிவனோடு அவ தான் இருக்க முடியும். அப்ப அம்மை அப்பர் அப்படின்றத எடுத்து ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி ஞான சம்பந்தருக்கு முதல்ல அம்மா அப்பான்னு அழும்பொழுது 2 பேரும் வராங்க. அவருடைய ஒரு பதிகத்துல இருக்கிற ஒரு பாடல் கூட, தாயும் நீயே தாயும் நீயே தந்தை நீயே அப்படின்ற மாதிரி வரும். அப்படி அந்த பெருமானையும் பெருமாட்டியும் அப்படியே போற போக்குல ஒரு வரி. அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா தில்லை ஊரர்த்தம்னு நம்ம ஏற்கனவே அந்த தில்லைக்கு ரசித்தோம். அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உலகு 7 பெற்ற சீரபிராமி. எனக்கு மட்டும் அம்மா இல்லை. அந்த தமிழ் பாருங்களேன், பக்தி இருக்கு ஒரு புறம், கண்டிப்பாக அது பக்தி இலக்கியம், பக்தி ஒரு துதி பாடலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழில் பாருங்க, எனக்கு மட்டும்தான் செய்வான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் பண்ணுவா. ஏன், அவள் உலகு 7 பெற்ற சீர் பெருமை மிக்க அபிராமி. எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரை. காரமர்னா அப்படியே கருத்த மேகம் இருக்கும் பொழுது என்ன ஆகும்? மழை விடாம வரும் இல்லையா? அப்படி மழையில வர சட சட சடன்னு அந்த மழை எப்படி வருமோ அது மாதிரி வார்த்தைகள் எனக்கு வரும். ஏன்னா நான் இங்க இருந்து பாடுறேன், யோசிக்கலாம் நேரம் கிடையாது. அந்த அளவு என் மனசுல அவ இருப்பா. அந்த தமிழ் வரணும். அந்த தமிழுக்கு யாரை கூப்பிடுறார்? விநாயகரை. அவ்வைக்கு யார் போனா தமிழுக்கு?
விநாயகர் அகவலை வாங்கிட்டு தான் கைலாயத்திலே விடுறார். அதே விநாயகர் கிட்ட தான் தமிழ் வார்த்தைகளை நீ கொடுக்க வேண்டும் மழை போல அப்படின்ற அழகான கணபதி காப்பு. ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு காப்பு செய்யுளை வச்சுக்கிட்டே நாம 2-3 நாள் சிந்திக்கலாம் போல. அவ்வளோ அற்புதமா இருந்தது. ரொம்ப எளிமையா நுட்பத்தெல்லாம் சொன்னீங்க. அபிராமி அம்மையினுடைய தோற்ற பொலிவு அதை சொல்லும் பொழுதுமே அப்படியே அம்மை நம்ம கண் முன்னாடி நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படுது. அப்படி அபிராமி பட்டர் சில உவமைகளையும் இதுல கையாண்டிருக்காரு இல்லையா? அந்த விதத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது இது அபிராமி சமயம்னு நம்ம போற்றினாலும் இது சாக்தம்ன்ற பெரும் கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு தான் அபிராமி சமயம். சாக்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக தேவியை வசியப்படுத்தலாம். அதாவது மந்திரங்கள் எல்லாம் உண்டு, மந்திர சக்திக்கெல்லாம் கட்டுப்பாடு இதெல்லாம் உண்டு. நம்ம அதெல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லாதனால அந்த பக்கம் போக வேணாம். ஆனால் இதெல்லாம் இருக்குது. அதில் அம்பிகையை ஒவ்வொரு நிறத்தில் வழிபாடு செய்தால் ஒவ்வொரு பலன் இருக்குது. பச்சை நிறத்தில் வழிபாடு செய்தால், இந்த பச்சையம்மன்ற பேர்ல அம்பாள் நிறைய இடங்கள்ல இருப்பாள். மதுரை மீனாட்சியே பச்சையா தானே யோசிப்போம். அப்படி எந்த இடத்துலலாம் பச்சை வண்ணத்தில் அம்பாள் இருக்காளோ வளம் கிடைக்கும், மழை இருக்கும், வாழ்க்கை வளம், நாட்டின் வளம் இதெல்லாம் கிடைக்கும். அதுதான் பச்சை. பச்சை பட்டு கட்டி கொண்டு பல பழக்கும் பராசக்தி உன் அழகை பாட வந்தேன், இச்சையெல்லாம் விட்டு உந்தன் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை குழந்தையை போல கொஞ்சி மகிழ்ந்தேன். இது பச்சைக்கானது. ஆனால் நீங்கள் கேட்டீங்களே இதில் அவ எப்படி இருக்கா? அவர் மட்டும் பார்க்கல, நான் பார்க்குறேன். யாரு? அபிராமப்பட்டர் மனசுக்குள்ளே பார்த்துருப்பார். கொஞ்ச நேரத்தில் அம்பாள் அவர் முன்பு தன்னுடைய தோடு ஒன்றை நிலவாக கொடுக்கிறார் அப்படின்றது தான் வரலாறு. அப்போ அவர் எந்த உருவத்தில் கற்பனையில் இந்த வேண்டுதலை ஆரம்பித்தார் அப்படின்றது தான் முதல் பாடல். சிவப்பு நிற அழகியாக எப்படி பச்சை நிறத்தின் பயன்கள் பார்த்தோமோ, சிவப்பு நிறத்தில் அம்பிகையை வழிபாடு செய்தால் உடனே நடக்கும். சில வேண்டுதல் எப்படின்னா, ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள நான் எப்படியாவது தொகை சேர்த்து ஒரு நிலம் வாங்கி வீடு கட்டிடணுமா, இது உடனே நடக்காது. ஆனால் இந்த வேண்டுதல் நடக்க ஒரு நேரம் தேவைப்படும் இல்லையா? ஆனால் நாளைக்கே ஒரு பெரிய சிகிச்சை, அறுவை சிகிச்சை, அது எனக்கு வெற்றியா இருக்கணும்னா உடனே கொடுக்கணும். அப்படி உடனே கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவப்பு நிற அம்பிகைக்கு உண்டு. இப்ப அவர் எங்க இருக்கார்? நெருப்பு மேல இருக்கார், தண்டனையில. உடனே வேணும் நிலவு. அம்பாள் 15 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லிடலாம் பௌர்ணமிக்கு. ஏன்னா அமாவாசையிலேருந்து 15ஆவது நாள் அப்ப வந்துரும்பா, கவலைப்படாத. 15ஆவது நாள் நிலா இருக்கும், நீ மனனும் இருந்தா முடியாது, உடனே வேணும். அப்படி சில பேருக்கு உடனே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், உடனே வேணும் அப்படின்னும் பொழுது அம்பாளை சிவந்த நிற அழகியாக வழிபடுவது சாக்த முறை. முதல் பாடல் உதிக்கின்ற, எப்படி தோடுடைய உலகெல்லாம் உணர்ந்து உலகம் உவப்ப திருமுருகாற்றுப்படை, உலகம் யாவையும் கம்பராமாயணம். அது மாதிரி இங்க உதிக்கின்ற, எல்லா ஊர்லேயும் சூரியன் இருப்பான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயத்தை தான் உலகம் உதிக்கின்ற, இப்படிதான் அருளாளர்கள் ஆரம்பிக்கிறார்கள். இது ஒன்றே, இது ஒரு சமயத்துக்கு ஒரு மொழிக்கு அப்படிலாம் கிடையாது. தமிழ் பாருங்க, இந்த பாடல் முழுக்க உதிக்கின்ற செங்கதிர். என்ன நிறம்? காலையில் சிவந்த நிறமாக தான் சூரியன் இருப்பார். கன்னியாகுமரியில் போய் அங்கே அம்பாள் சின்ன பெண்ணாக இருக்கும் பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆப்பிள் மாதிரி தான் ஆரம்பிக்கும் அந்த சூரியன். அது உதிக்கின்ற செங்கதிர். அடுத்தது உச்சி திலகம். பெண்கள் அவர்களுடைய நெற்றி வகுட்டு அங்கே வைக்கக்கூடிய குங்குமம் பார்த்தீங்கன்னா சிவப்பு. அடுத்த வார்த்தை தான் தமிழுக்கே அழகு. மாணிக்கம்னு போட்டிருக்கலாம். மாணிக்கமானே எனக்கு தெரியாது. நான் இங்கே நேயர்களெல்லாம் சான்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் என்ன மாதிரி சாமானியருக்கு கீழே ஒரு கல் கிடச்சா அது மாணிக்கமா வைரமா தெரியாது, இல்லை வெறும் இமிட்டேஷன்னு சொல்லக்கூடிய பொய்யான கல்லா எனக்கு தெரியாது. இப்போ உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னா ஜெம் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு தான் தெரியும் அது உண்மையானதானு. அப்படி உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம், அதுவும் சிவப்பு. அடுத்தது மாதுளம் போது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய குருநாதர் அவருடைய இதில் எழுதியிருப்பாரு, ஆத்தாளைன்னு ஆரம்பிக்கிற நூல் பயன் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மாதுளம் பூ நிறத்தாளைன்னுவர். அதாவது ஆரம்பத்தில் அவள் அழகா மலராமல் மொட்டாக இருந்தவள் அந்த 100 பாடலுக்கு அப்புறம் அவள் மலர்ந்துட்டாளாம். என்ன தமிழ் பாருங்களேன். இங்க மாதுளம் போது, அங்க மாதுளம் மலராயிடுவாள், அம்பாள் பூத்திடுவாள். ஏன்னா நடுவே பார்த்தீங்கன்னா பூத்தவளே பூத்த வண்ணம் புவனம் 14 அப்போ பூக்கரா.
அப்ப திருப்பி அங்க போய் மொட்டுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. மலராயிட்டா, ஆ. அருள் செய்துட்டா. இந்த தமிழ்ல இருக்கிற தொடர்ச்சி டிரான்சிஷன் பாருங்க. ஒரு முதல்ல ஆரம்பிக்கிறத அங்க நூற்பயன் வரை அங்க போய் அதனுடைய அந்த நிறைவை கொடுக்கிற ம். மாதுளம் போது மலர் கமலை துதிக்கின்ற மின்கொடி. மலர் கமலை இதுல வந்து நிறைய வியாக்கியானங்கள், அதாவது உரை இருக்கு. மலர் கமலை அப்படின்னாலே பொதுவாகவே லக்ஷ்மியை சொல்லலாம். அவள் எந்த தாமரையில் இருப்பாளாம்? வெண் தாமரையில் சரஸ்வதியும் செந்தாமரையில் தான் லக்ஷ்மி இருப்பாள். லக்ஷ்மியும் இருப்பா. அவளே இவளை வணங்குவாள். அவள் அவ்வளவு பக்தியோடு இருக்கும் பொழுது கருணை கூர்ந்து அவளுக்கே ஒரு நொடியில மின்னல் மாதிரி தான் காட்சி தரத்துக்கான நேரம் இருக்கு அவளுக்கு. மென்கடி குங்குமம், குங்குமம் சிவப்பு, அதுவும் எப்படியா வாசனை மிகுந்த குங்குமம். மென்கடி அப்படியே ஒரு மென்மையான வாசம். மீனாட்சி குங்குமம்னு நம்ம அது அப்படியே நுகர்ந்தால் எப்படி இருக்கும்? தாழம்பூ குங்குமம், வாசனை. அது மாதிரி மென்மையான வாசம் இருக்கக்கூடிய குங்குமம். குங்கும தோயம் என்ன? கேசரி பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு தான் கேசரி பவுடர் போடுறோம். அந்த இடத்துல குங்குமப்பூன்னு ஒன்று இருக்கும். ஆமா. அதை நிறைய ஒரு 5-10 போட்டு அதில் கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டால் சிவப்பாயிடும். அதுதான் நிறத்திற்காக உண்மையாக கேசரிக்கு சேர்க்கணும். கேசார் வடமொழியில் பேருக்கு குங்குமம், அதுதான் கேசரி. நம்ம தான் கேசரி பவுடர் என்ற ஒரு நிறம் வாங்கி, அது வந்து தவறு, உடம்புக்கு கெடுதல்னு வாங்க. அப்போ அதுதான் குங்கும தோயம் அப்படின்னா அந்த ரெட் கலர் வாட்டர். அப்படிப்பட்டவளா அம்பிகை. எவ்வளவு போடுறாரு இல்லைங்களா? எல்லாமே சிவப்பு. அப்படிப்பட்ட விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழு துணையே, எக்காலமும் துணை. ஒரு விஷயம் நிதர்சனம், அப்பா அம்மாவை பிடிக்கும், ஆனா நம்ம கடைசி காலம் வரை அப்பா அம்மா வருவாங்களான்னா கிடையாது. கணவர் பிடிக்கலாம், ஆனா அவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வயதில் தான் அந்த திருமணம் அப்படின்ற பந்தத்துக்கு அப்புறம் தான் கணவர் யாருன்னே தெரிஞ்சிருக்கும். குழந்தைகள் திருமணத்திற்கு பின் ஒரு 20, 25, 30 குழந்தை பிறந்த பின் தான் அந்த ஒரு உறவின் மீது நமக்கு பற்று ரொம்ப வருது. அப்ப எந்த ஒரு உறவும் நான் பிறந்த நொடி முதல் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் பர்மனண்டா கூடவே டிராவல் பண்ணுமா? இரட்டையராக இருந்தாலுமே அது வாய்ப்பில்லை. அப்ப எக்காலமும் எனக்கு துணையாக இருப்பது யார் என்றால் அபிராமி. அதுதான் விழுத்துணை. அப்படி சிவந்த அழகியா அவர் தியானம் செய்கிறார். அதுதான் முதல் பாடல். உடனே வந்து அருள் செய்ய வேண்டும் என்பதற்கான பாடல். ரொம்ப அற்புதம். அந்த நிறத்தை பயன்படுத்தி, இந்த உவமை அப்படின்னா நம்ம அன்றாடம் பார்க்கிற ஒரு பொருளையே வைத்து ரொம்ப அழகாக, ஏன்னா ஒரு பொருள் சொல்லும் பொழுதுமே அது என்னன்னு நம்ம தெரியலைன்னு விழிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம அன்றாடம் பார்க்கிற பொருட்களில் அபிராமி வீற்றிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக வந்து சொன்ன அந்த விதம். இப்போதான் அது 2 பாட்டு முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். காப்புச்செயுள் முதல் பாடலுக்குள்ளே வந்திருக்கோம். ரொம்ப அற்புதம். இப்போ ஒரு இலக்கியம் அப்படின்னா அந்த இலக்கிய படைப்பு பலரால் படிக்கப்படுவதற்கும் பாராட்டப்படுவதற்கும் அதனுடைய இலக்கிய நயம் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட நீங்கள் அந்த மாணிக்கம்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பாடல் நினைவிற்கு வந்தது. பெரிய புராணம். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். செம்பொன்னா இருந்தாலும் சரி, மண் உருண்டையா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, இறைவனினுடைய அந்த முகம் நம்மளுடைய மனதில் பதிந்திருந்தது அப்படின்னா எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பார்க்கிற ஒரு எண்ணம். அதனால தான் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். இறைவனை நாம் வேண்டது எதற்காக? இதைத்தான் அதைத்தான் அப்படின்னு வந்து நம்ம கேட்கின்ற பொழுது நீங்கள் முதல்ல தொடங்கும் போது சொன்னீங்க, நமக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா இறைவனினுடைய நினைவு வரும். அந்த தேவை நிறைவேறியது பிறகும் நாம் நன்றி கடன் செலுத்தணும் அப்படின்னு. அப்போ வீடு பேரு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு இறைவனை வணங்கிய அடியார்கள் எல்லாம் நாம் பார்க்குறோம். அப்புறம் அபிராமி பட்டரை பற்றி சொல்லும் பொழுது இன்னும் நாம் நிறைய பேசணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா ஒரு பாடல்லே அவர் கையாண்ட அந்த நயம், உவமை அப்படிங்கிறது ரொம்ப சுவையாக இருக்குது. அதே மாதிரி வேறு என்னென்ன நயங்கள் எல்லாம் அபிராமி அந்தாதியில் கையாளப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். நிறைய இடங்கள்ல இருக்குது. 1, 2 நம்ம கண்டிப்பாக சிந்திக்கலாம். நீங்கள் சொல்கிறது அடியார்களுக்கு, இதில் 2 நிலையாக அடியேன்னு பார்க்குறேன். அடியார்களுக்கு பொன்னும் மண்ணும் ஒன்றா தான் இருக்கும். உலகியல் இன்பத்தில் இருக்கிற எனக்கு எது இன்பம்? மாணிக்கம் இன்பம். அப்போ அந்த மாணிக்கம் தான் அபிராமின்னு எனக்கான பக்தியை அறிமுகப்படுத்துகின்றார் தமிழார் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ளலாம். அடுத்ததும் அம்பாளை பற்றி சொல்கிறார். ஆனால் நம்ம தமிழ் நயம் அப்படின்னு சொல்கிறதால 4வது பாடல் அடியேன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வார்த்தையில் ஒரு சரித்திரத்தை தமிழில் அடக்கிறாங்க. முடியுமா? பண்ணிட்டார். அதாவது நம்ம திருக்கடவுர்னா பெரிய ஒரு அற்புதம். அருளாளர் யார் பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேயர், கால சம்ஹாரமூர்த்தி. மார்க்கண்டேயருக்கு 16 வயது தான் ஆயுள்னு
தெரிய வருது. அந்த குழந்தைக்கு 16 வயசு ஆகும் பொழுது அந்த குழந்தையினுடைய ஆயுள் முடிய போகுதுன்னு அம்மா அப்பா வருத்தப்படுறாங்க. குழந்தைக்கு இது தெரிய வருது. குழந்தைக்கு வைராக்கியம், சுவாமி இருக்கும் பொழுது ஏன் கவலை அப்படின்னு அந்த தருணத்தில் போய் அந்த லிங்க திருமேனி அந்த குழந்தை ஆலிங்கனம் கட்டி அணைத்து கொள்கின்றான். அப்போ யமதூதர்கள் வருவார்கள், பாசக்கயிறு போட பயப்படுறாங்க. ஏன் லிங்க திருமேனி மேலேயும் விழுந்துரும். போகிறாங்க, யமதர்மனே வருகின்றான். இது அந்த சரித்திரம். இப்போ அபிராமி அந்தாதிக்கு வந்துடலாம். யாரெல்லாம் வணங்குகிறார்கள்? மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல், சுவாமியினுடைய சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. இந்த ஒரு பாடலில் இருக்கிற நயம் சொன்னாலே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி. மனிதர்கள் யாருப்பா? மனிதர்கள் நாம் நினைப்போம் நம்மெல்லாம் மனிதர்கள். அவளை வணங்குபவர்களை லிஸ்ட் போடுறார். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும். மனிதர்னா நாம இல்லையா? யார் மனிதர்கள்? ஞானசம்பந்தர் போயிருக்கார், கலையநாயனார் போயிருக்கார், காரிநாயனார் போயிருக்கார், அப்பர் சுவாமிகள், சுந்தரர், இவர்கள் தான் மனிதர்கள்ன்ற ரேஞ்சுக்கே வராங்க. அப்ப நம்மலாம் இன்னும் எந்த அளவு வர வேண்டியது இருக்கு. இவர்கள் அருளாளர்கள், ஆனா மனித பிறவி எடுத்திருந்தார்கள். அதனால் இவர்கள் தான் மனிதர்கள். அடுத்தது தேவரும். அங்கதான் தேவர்கள் வந்து அமிர்தம் உண்டார்கள்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்ப தேவர்கள் என்றும் வழிபாடு செய்யக்கூடிய தலம் இது. அங்கதான் பிரம்மதேவன் வந்து அவனுடைய படைத்தல் தொழிலை துவங்குகின்றான் அப்படின்ற ஒரு கூற்றும் உண்டு. அப்ப தெய்வங்களும் தேவர்களும் தொழுமிடம். இது ரெண்டு சரி. அடுத்தது பாருங்களேன், மாயா முனிவரும். முனிவர்களுக்கு மாயா சக்தி இருக்கும், அஷ்டமா சித்திகள்னு இருக்கும் இல்லையா? அப்படின்னு நினைப்போம். இல்லையா? அவர் தமிழ்ல பாருங்க, மாயும் முனிவர்னா அவங்களுக்கு டேட் ஆஃப் டெத்தோ சமாதி நிலையும் இருக்கு. மாயாத முனிவர்னா சிரஞ்சீவி பட்டம் பெற்ற மார்கண்டேயர். மாயா முனிவர் அவ்வளவுதான் மார்கண்டேயர். மாயும்க்கு எதிர்ச்சொல் மாயா. எவ்வளவு அழகா அந்த ஒரு வார்த்தையில ஒரு வரலாறு அப்படியே உள்ள வந்தாச்சு மார்கண்டேயர். இது ஒரு அழகு இந்த பாட்டுல. அடுத்தது இந்த பாட்டின் நிறைவு பகுதியில சுவாமியை வர்ணிக்கிறார். சேவடி கோமளமே, அதாவது இறைவனுடைய பாதம் வேற திருவடி வேறையா. எது பாதம்? பாம்னு சொல்லுவோம் இல்லையா? அவரே நம்ம தலைமேல் வைத்தால்தான் அது பாதம். நடராஜர் அந்த இடது பதத்தை தூக்கி இப்படி காமிக்கிறது வந்து திருவடி. அப்படி இருக்கக்கூடிய சேவடி கோமளமே, அவருடைய அந்த பாதம் சிவப்பா இருக்கான். இறைவனுடைய பாதங்கள் வந்து சிவப்பா இருக்கான். எல்லார் தலையிலும் வைத்து 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 அருளை கொடுத்த கை சிவக்கும்ன்ற மாதிரி அவர் காலால் அருளை கொடுத்து கொடுத்து சிவந்த காலா இருக்கான். அடுத்த அழகு தமிழ்ல பாருங்க, கொன்றை வார் சடைமே. எப்ப தலைய வாருவீங்க? பின்னி இருக்கும் பொழுதா, பின்னாமல் இருக்கும் பொழுதானா? பின்னாமல் இருக்கும் பொழுதுதான் வாரும். அப்படி வார் சடையா இருக்காருன்னா அப்ப எந்த கோலம்? நடராஜர் கோலம். ஜடாமுடியோடு அப்படி கட்டி வைத்த கோலம் இல்ல, வார் சடைன்னும் பொழுது நடராஜருடைய திருமுடி எப்படி இருக்கும்னா அப்படியே விரிந்து டான்ஸ் ஆடுறார் ஒருத்தர். அப்ப அவருடைய முடி, அதாவது அவருடைய அந்த கூந்தல் கட்டுக்கோப்பாவா இருக்கும், இருக்காது. சுத்தி சுத்தி வேகமா ஆடும் பொழுது அந்த கூந்தல் அப்படியே பறக்குதான். அதான் கொன்றை மலர் இருக்கு. அந்த வார் சடை, வார வேண்டிய சடை அவ்வளோ பெருசா இருக்கா. அது நடராஜர் மூர்த்தம். குட்டி வார்த்தையில இறைவனை குறிக்கின்றார் என்பது தெரியுது. ஆனா எந்த மூர்த்தம்? தட்சிணாமூர்த்தியா, யோக வடிவமா, இல்ல சோமாஸ்கந்தம்ன்ற போக வடிவமா, இல்ல சேத்திர பாலகர் என்று போற்றப்படும் பைரவர் என்ற வேக வடிவமா? இல்லப்பா, அழகான திருமேனி நடராஜர் திருமேனி. என்ன அழகு! வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த. இந்த பாட்டு கேட்கும் நம்முடைய நேர்களெல்லாம் நடராஜருடைய இமேஜ் திருமேனியை பார்த்தீங்கன்னா, பொதுவாக கங்கையானவள் அந்த ஜடாமுடியில் கட்டி வைப்பார், ஒரு டாப் மாதிரி இருப்பாள். ஆனால் நடராஜர் திருமேனிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வடிவம் மாதிரி கங்கையும் ஓரமாக இருப்பாள் அந்த முடியல. ஏன்? அவளுக்கான அந்த சடை அவருக்கு இப்படி இருக்கும் பொழுது அவள் ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஹோல்டு பண்ணி இருக்க முடியாது. அதனால அவளும் அப்படி தான் இருப்பாரா. நிலா முனையில இருக்குமா. பனிதரும் திங்களும், பாம்பு அப்படியே கீழே வந்திருக்குமா, இந்த இடத்துல தொங்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் அப்படியே ஸ்டிஃபாக இருக்க முடியாது. இவர் ஆடுறார் சுழன்று. பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அதனால் இதில் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை, சின்ன தமிழால் அது என்ன மூர்த்தம், சின்ன வார்த்தையால் ஒரு மாயான்ற வார்த்தையில் சரித்திரம். இப்படி இருக்கக்கூடிய தமிழ் ஆளுமையும் இந்த பாடலில் இருக்கு.
அற்புதம், ரொம்ப அற்புதம். இப்போ அபிராமி அந்தாதியில் பொதிந்திருக்கிற இலக்கிய நயங்கள் பற்றி ரொம்ப அழகாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நிறைய செய்யுள்கள் அதற்கு மேற்கொள்ளா சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இலக்கிய செறிவை திரைப்பட பாடல்களில் பயன்படுத்துகிற வழக்கம் அந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி நம்ம சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து கூட காதல் பாடல்கள்லையோ இல்லை தெய்வம் சம்மந்தப்பட்ட பாடல்களையும் பயன்படுத்துறது ஒரு மரபாக இருக்குது. கவிஞர்கள் அதை விடாமல் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய செய்யுள்களை திரைப்பட பாடல்களில் பயன்படுத்திய விதம் அதை பற்றி சொல்லுங்களேன். ஏதாவது பாடல் இருக்கா? கண்டிப்பாக. அந்த காலத்தில் பக்தியில் நம்முடைய இசை அரசராகட்டும், அதாவது எல்லா கவிஞர்களாகட்டும், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், ஏன் அந்த படத்தினுடைய இயக்குனர்கள், இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான அந்த திருமுறை பாடல்களோ இந்த மாதிரி அபிராமி அந்தாதி இதெல்லாம் அழகாக அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. அப்படி தான் பார்த்திங்கன்னா பித்தா பிறை சூடின்ற திருவருட்செல்வர் முழுக்க பார்த்திங்கன்னா பல திருமுறை பாடல்கள். அந்த சுந்தரர் இதெல்லாம் காமிக்கும் பொழுது திருமுறை பாடலில் தான் ஆரம்பிக்குது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமேக்கு முன்னாடி திருவெண்ணை நல்லூரில் முதலில் சுந்தரர் பாடிய பித்தான்ற பாடலையே வைக்கிறாங்க. அது மாதிரி ஆதிபராசக்தின்னு ஒரு படம். அந்த சமயம் ஆதிபராசக்தி திரை வெளிவந்த போது, ரிலீஸ் ஆகும் பொழுது அன்றைய திரைத்துறையின் ஜாம்பவான்களுடைய படமும் வெளில வந்திருக்கு. ஆனால் ஆதிபராசக்தியினுடைய கலெக்ஷன்ஸ் அவ்வளவும். இதுக்காகவே பார்த்தேன். வெள்ளி விழா தாண்டி ஓடிய படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த அபிராமப்பட்டர் நிறைய சரித்திரம் வரும். அதில் அபிராமப்பட்டர் இது வருது. அந்த விஷயத்துக்கு வரேன். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டி நான் ரசித்ததையும் உங்ககிட்டையும் நம்முடைய தமிழ் அன்பர்கள்கிட்டையும் சொல்லிக்கணும்னு ஆசை. சமீபத்தில் அந்த கண்மணி அன்போடு காதலன்னு உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய அந்த படத்தில் வந்தது இல்லையா, அவருடைய தெய்வ நம்பிக்கையை பற்றி நம்ம எதுவும் விமர்சிக்கலை. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த படம் முழுக்க அவர் அபிராமின்னு ஒரு பித்தர் நிலையில் அபிராம பட்டர் அப்படிதான் இருந்திருப்பாரோன்ற அளவே இருந்திருப்பார். அந்த வார்த்தையை சொல்லுங்க, அபிராமி அபிராமி அபிராமி. அவருக்கு இன்ஸ்பிரேஷனே அபிராம பட்டரோன்னு அடி எனக்கு தோணும். அந்த குணா படம் முழுக்க அவளை ஒரு பெண்ணை பார்ப்பார். ஏன்னா அபிராம பட்டரும் வாழ்க்கையில் பார்க்குற பெண்களெல்லாம் அபிராமின்னு சொல்வார். அதே நிலை ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் காணும் பெண்களை எல்லாம் காளி. அந்த ஒரு நிலை தானே மனைவி சாரதாவையும் அம்பிகையாக போற்ற வைத்தது. அந்த காலத்தில் இவர்கள் இருவருமே அம்பிகை பக்தர்களை பெண்களை தெய்வமாக பார்த்து போற்றி வணங்கி பித்தர்கள்னு பேர் எடுத்தோம். அதே பித்து நிலையில் தான் திரு கமலஹாசன் அவர்கள் அங்கே நடிப்பார். அவர் வார்த்தை முழுக்க அபிராமி அபிராமினே வரும். இப்போ ஆதிபராசக்திக்கு போகலாம். இப்போ திரு கேவி ஐயா இசையமைக்கிறார். ஏதாவது ஒரு பாடல் திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதுறார், டிஎம்எஸ் ஐயா பாடுறார். இவ்வளவு பெரிய இசை சங்கமம் உரிமையா சொல்லடி அபிராமி அப்படின்னு ரொம்ப அழகாக பாடுறார். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விருத்தம் இருந்தால் அழகாக இருக்கும். உடனே பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாடு, அதுவும் அபிராமி அந்தாதி தானே, அதை விட சிறந்தது அபிராம பட்டருடைய அந்த தண்டனைக்குரிய அந்த காட்சிக்கு அபிராமி அந்தாதியை விட எது கிடைக்கும்? சரி, அப்போ எதை எடுக்கலாம்? 100 பாடலுமே பொக்கிஷமாக இருக்கே. இன்னும் நான் அவங்க எடுத்த பாடலுக்கு இப்போ தானே வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம 2 பாட்டையே எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். அப்போ எந்த பாடல் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றியது பார்த்தீங்கன்னா 24வது பாடல். அதுதான் அவர்களுக்கு இதை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தோன்றிய பாடல். அந்த பாடலை ஏன் நான் சொல்கிறேன்னா, இதுவே அந்தாதினா நான் முதல் பாடலின் நிறைவான வார்த்தை அடுத்த பாடலின் துவக்க வார்த்தை. இந்த அந்தாதிக்குள்ளே, இந்த பாட்டுக்குள்ளே அந்தாதி இருக்கு. மணியே மணியன் அடுத்ததே வருது பாருங்க. மணி மணி ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே. பிணியேன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே அப்படின்னு அடுத்தது பின்னேன்னு வரப்போகுது. இந்த பாடலை எடுக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அழகு என்ன தெரியுமா? அணுகாதவர்க்கு பிணியேனா அப்போ அம்பாளை வணங்கலைன்னா நோய் கொடுத்துருவாளான்னு நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கக்கூடாது. அம்பாளை வணங்கினால் முக்தி கிடைக்குமா, அம்பாளை வணங்கலைன்னா பிறவி பிணி வந்துருமா. என்ன அழகா பிணின்னு சொல்றாங்க. எதுக்கு இப்போ நோய் வேற பிணி வேறம்மா? எது நோய்? ஒரு சளி ஜுரம் 2 நாள் 3 நாள் குணமாகி விடுகிறது, அது நோய். மூச்சு பிரச்சனையும் ஏதோ ஒன்று மறுபடியும் 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 திரும்ப திரும்ப வரத்துக்கு தான் பிணி. பசி காலையில் தான் சாப்பிட்ருப்போம், மத்தியானம் வந்துடும், மத்தியானம் சாப்பிடுவோம், இரவு வரும். பிணி
பிறவி எடுப்போம், அடுத்த பிறவி எடுப்போம், அடுத்த பிறவி எடுப்போம், பிணி. அப்போ மறுபடியும் மறுபடியும் வருவதற்கு பிணி. அப்போ இப்போ பாருங்க, அணுகாதவர்க்கு பிணியே. அது இந்த பிணியில் பிறவி பிணி வந்துடும். என்ன அழகான தமிழ் பாருங்களேன். இப்போ தமிழ் வந்து அம்பாள் அப்படி பண்ணுவாளா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வந்தால் அந்த தமிழை ஆழமாக படிக்க வைக்குதுன்ற அபிராமி அந்தாதி. யோசிக்க வைக்குது, தமிழ் அழகை ரசிக்க வைக்குது. அடுத்தது பிணிக்கு மருந்தே. அப்போ அந்த மாதிரி பிணி வந்துட்டே இருக்கே, பிறவி பிணி, மருந்து அவதான். அது பிறவிக்கும் எடுத்துக்கலாம், உடல் வியாதிக்கும் எனக்கு பிணிப்பா இந்த பிறவியில், அதுக்கு யார் மருந்து? அபிராமி தான் அருமருந்து. ஏன் இதுலேயே ஒரு பாடலில் வரும் ரொம்ப அழகா, 5ஆம் பாடல் அபிராமி அந்தாதியில், அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. ஏன்னா அவ தான் அமுதம். அமுதம் இருந்தால் இறப்பு இருக்காது, பசி இருக்காது. அப்போ பிணிக்கு மருந்து அருமருந்து அபிராமி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரித்திரம், தேவாசுரர்கள் அங்கே ஆலகால விஷம் வருது. விஷத்தை தேவர்களால் அந்த வாயுவை தாங்க முடியவில்லை. இதெல்லாம் எப்படிப்பா நம்புறது? இன்னைக்கு கூட பெரிய பெரிய தொழிற்சாலைகள்ல இருந்து விஷவாயு வந்தால் நம்புறோம்ல, அது மாதிரி ஒரு வாயு வந்துடுச்சு. யாருக்கும் அந்த வாயுவின் அந்த தாக்கத்தை எதிர்கொள்ள முடியல. அப்போ சுவாமி கிட்ட வந்து தஞ்சம் அடைகிறார்கள். சுந்தரரை அனுப்புகிறார் சுவாமி, நீ போய் எடுத்துன்னு வந்துரு விஷத்தை. எல்லாரும் பார்க்குறாங்கன்னா விஷ வாயு நிற்க முடியல, போய் எடுத்துன்னு வந்துடா. அவர் போய் கை நீட்ட அது அப்படியே நாவல் பழம் சைஸ்க்கு வந்துடுச்சான் விஷம். எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. அந்த கொடிய விஷம் அவர் கைக்கு ஏன் ஆகலை? அவருக்கு என்ன வேலையா? சுந்தரர் அப்படின்றதே இறைவனுடைய அந்த கண்ணாடி திருவுருவம் இல்லையா? அவருக்கு தினம் இறைவனுக்கு திருநீர் கொடுக்கறது தான் வேலையாம். திருநீர் கையில் பட்டு 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 மருத்துவ குணம் இருக்கிறதுனால அவர் கைக்கு அந்த விஷமே எதுவும் ஆலையாம். சுவாமி வாங்கி சாப்பிட்றார். வெளியில் இருந்தால் தேவர்களுக்கு பிரச்சனைன்னு சாப்பிட்றாரு. ஆனால் தொண்டைக்கு கீழே போனால் வயிறு, உணவு குழாய் மூலமாக நேராக வயத்துக்கு போகும் இல்லையா? அதனால அம்பாள் கையை வச்சுட்டாலும். ஏன்னா வயிறு முழுக்க சுவாமிக்கு நம்ம மாதிரி இருக்கிற ஜீவராசிகள், அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுல்ல. அதனால அம்பாள் கையை வச்சாலாம். கை வச்ச உடனே விஷம் அப்படியே அமுதமாயிடுச்சான். அதை பாருங்க. இப்போ பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார் சடையோன் அருந்திய, வார் சடையோன் சிவபெருமான் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை. என்ன தமிழுங்க! அதனால அவள்தான் பிணிக்கும் அருமருந்து. இன்னொரு பாடல் 13, பூத்தவளே புவனம் 14 காத்தவளேன்னு முடிச்சிருக்கலாம். அங்கேயே அதுவே இருக்கும். பூத்த வண்ணம் காத்தவளே அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுப்பா இருக்கிறவங்க கிட்ட தான் அதை சொல்லுவோம். சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். பூத்தவள், எந்த அளவு நான் பூக்க வைக்கின்றேன், உலகத்தை படைக்கின்றேன். முதல்ல மனிதர்களை படைக்கலையாம். மனிதர்களுக்கான உணவு வேணும்னு முதல்ல வனதுர்கையா இருந்து வனத்தை உருவாக்குகிறாள். அதுதான் பூத்தவள். பூத்த வண்ணம் காத்தவள் எப்படி சொல்லி ஆரம்பிச்சாலும் அதுபோல புவனம் 14 காத்தவள். பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பது. இது வார்த்தைக்கு வார்த்தை சொல்லலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு பாடல்களில் இருக்கிற நயம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி எல்லாருமே இந்த அபிராமி அந்தாதி முழுக்க படிக்கலனாலும் தனம் தரும்னு ஒரு பாடல் ரொம்ப பிரபலம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். இதுவரை தரும் 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 தான். தெய்வ வடிவும் தரும். ஏங்க இதெல்லாம் இருந்தா தானாவே இன்னொன்று கிடச்சிரும். ஆடியில் போனால் ஒரு ட்ரெஸ் வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ. தெய்வ வடிவும் வரும். யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இல்லைன்னா ஒரு மடாதிபதிகள், ஞானிகள், இவங்களெல்லாம் பார்த்த உடனே ஏன் தைரியம் வருதுன்னா அவர்களுக்குள் தெய்வ வடிவும் கொடுத்துரும். அது தானாக வந்துடும். இதை படிக்க படிக்க நான் ஞானி ஆகணும், இல்லறத்தை விட்டு மடம் அமைத்து துறவரம் இருக்கணும்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ளேயே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு குடும்பத்தோடு இருப்போம். ஆனால் அந்த தெய்வத்தன்மை அது வந்துடும். தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். ஏன்னா எனக்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. வஞ்சம்னா எப்படி? வஞ்சமாக இருக்கிறவங்க அன்பாக தானே பேசுவாங்க. அப்போ வஞ்சம் உள்ள இருக்கா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அந்த இனத்தை அவள் பிரித்து பார்த்து கொடுப்பார். அதனால வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் கொடுத்துரும். இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியல. அவரவர்களுக்கு என்னென்ன நல்லனவோ அந்த நல்லனத்தெல்லாம் செய்வா. அதுக்கு முன்னாடி சொன்னவரை காமனான நல்லது. எல்லாருக்கும் பணம் வேணும், கல்வி வேணும், ரொம்ப மனசு இறுக்கமாக இருக்கக்கூடாது, நல்லவங்களை கொடுக்கணும். இதுக்கு மேலே ஒருத்தருக்கு வேற தேவை. ஒருத்தருக்கு திருமணம் தேவை, ஒருத்தர் குழந்தை வேணும். திருமணம் வேணுன்றவங்களுக்கு குழந்தை இப்போ கொடுக்கக்கூடாது. அப்படி எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது அந்த ஒரு வரிசையில் நேரத்தில் கொடுக்கணும். அதுதான் நல்லெண்ண எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். இந்த தமிழ் வார்த்தை
இப்போ யோசிங்க, இந்த கணம்ன்ற வார்த்தை தமிழில் இப்போ பெருசாக கொஞ்சம் வடமொழி கலந்த சொல் தான். ஆனால் இதை உபயோகம் செஞ்சிருக்கார். அதனுடைய விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கணவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்து. இப்போ அந்த வார்த்தைகள் இல்லை, மதிப்பிற்குரியன்னு மாற்றிட்டோம். அப்போ கணவான் அப்படின்னா என்ன, ரொம்ப மரியாதைக்குரியவர். அந்த கணம் நமக்கு கொடுத்துரும், நம்ம மரியாதையை சமூகம் நமக்கு கொடுக்க மாதிரி அம்பாள் பண்ணும். தமிழ் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களை நேராக பார்க்க வேணாமா. யாராவது வந்திருக்கீங்களா அப்படின்னு பார்த்தா போதும். ஏன்னா அப்படியே 79க்கு நான் தாவறேன். விழிக்கே அருளுண்டு, அவ விழி முழுக்க அருள். ஏன்னா இந்த 79வது பாடல்ல தான் நிலவு வருது. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படின்ற பாடல். இந்த பாடலுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் அம்பிகை தன்னுடைய தாடங்கம் அதை எடுத்து அப்படி நிலவு மாதிரி போடும். மஞ்சள் ஆடை பளபளக்கும் மாணிக்க தாடங்கம் முகம் ஜொலிக்கும் அஞ்சேல் என்பாள் அருந்துணையாள் அள்ளி கொடுப்பதில் அன்னைக்கிணையார். அள்ளி கொடுக்கறதுல அம்பிகைக்கு இணை யாரும் இல்லையா. இதே வார்த்தையை பாரதியார் சொல்றார். அம்பிகையை சரணடைந்தால் அதிக வரம் பெறலாம். அப்போ அம்பாள் வீட்டிலேயே யோசிங்களேன். நான் எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா, வீட்டிலிருந்து ஆரம்பிக்குது தாய் வழிபாடு. நீங்கள் ஏதோ சமைக்கிறீங்க, உங்கள் குழந்தைக்கு அது ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அதை கொஞ்சமாக தான் எடுத்துப்பீங்க. ஏன்னா உங்கள் பங்குல இருந்தும் கொஞ்சம் உங்கள் குழந்தைக்கு கொடுக்க நினைக்கணும். நமக்கே எப்படின்னா அம்பாளுக்கு எப்பவுமே நிறைய கொடுக்க பிடிக்கும். அதனால் இங்கே விழிக்கே அருளுண்டு, அவள் அப்படி கண்ணால் பார்த்தாலாம், கண்ணே நிலவு மாதிரி இருக்கான். அப்படியே நிலவு வந்துடுச்சா, அவளுடைய தாடங்கம் போட்டதை பார்த்தாராம், நிலவாக வந்துடுச்சு. அவ்வளவு அழகா. இதில் இந்த திரைப்பட பாடல் அதில் தான் ஆரம்பித்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வார்த்தை இங்கே பார்க்க முடியுது. நில்லடி முன்னாலே. என்ன உரிமை? தமிழ் அந்த உரிமையை கொடுக்குதுங்க. இறைவனை வாதம் செய்யலாம், குற்றம்னா கேட்கலாம், இதெல்லாமே தமிழில் தான் உண்டு. நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டு உன் கண்ணாலே. அப்போ விழிக்கே அருளுண்டு, அந்த வார்த்தையை அவர் எவ்வளோ அழகாக உபயோகம் பண்ணியிருக்கார். சரி, இப்போ நிலவு தெரியுது. அபிராம பட்டருக்கு அம்பாள் தெரியலாம், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு வரி இங்கே வருதாம். சலங்கை செங்கையில் வண்டு கலின் கலின் என்று ஜெயம் ஜெயம் என்றாடன் கல்லு கல்லுன்னு வா. அந்த சத்தமாதிரி யாருக்காவது கேட்கட்டும், நீ இருக்கன்னு தெரியட்டும். இதுக்கப்புறம் இந்த பாடலை படித்தால் அமரர் வாழ்வு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இருக்கு. உண்மையாகவே அதுவரை சாமானியராக இருந்தவர் இந்த பாடலுக்கு அப்புறம் அரசன் நிறைய அவருக்கு மானியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு அப்படியே தேவர்கள் இல்லத்து வாழ்வு தான் கிடைக்குது. அதனால தான் சொல்கிறது, தை அமாவாசை பௌர்ணமியாக அவருக்கு மாறுச்சு. ஆடி அமாவாசை நாவுக்கரசருக்கு சிவபெருமான் கைலாய காட்சி கொடுத்ததால அவர் வந்தால் அவருடைய நிலவு வரனால அவருக்கும் பௌர்ணமியாச்சு. சிவசக்தியை வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் அமாவாசைன்ற இருட்டே கிடையாது, என்றும் பௌர்ணமி. ரொம்ப சிறப்பு மேடம். அபிராமி அந்தாதியினுடைய நுட்பங்கள், அது தமிழ் சார்ந்தும் சரி பக்தி சார்ந்தும் சரி, எவ்வளவு அற்புதமான ஒரு தாக்கங்களை படிப்பவருக்குள் ஏற்படுத்துகிறது, ஒரு பக்தனுக்குள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஆழ்மன எண்ணங்களை கூட நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமாக உணர்ந்த ஒன்றாக இந்த நேர்காணலில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒருவருக்கு கல்வி, செல்வம், வீரம் இந்த மூணும் ரொம்ப அவசியம். அபிராமி அந்தாதி இது மூன்றையும் கொடுக்கிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இந்த 100 பயன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த 100 பயனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நுட்பத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா திருக்கடை காப்புன்ற முறையில் பாடினது சம்பந்தர். ஏன்னா அவருக்கு கலியுக மக்களுக்கு ஏதாவது கிடைச்சாதான் பண்ணக்கூடிய ஒரு பக்தி இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10ல் 5 பேருக்கு தான் பக்தி, 5ல் 2 பேருக்கு ஒரு பயன் ரீதியான பக்தி. எப்படி, இந்த இடத்துல நான் வீடு வாங்கிடணும், அதுக்காக நான் இந்த கோயில் போகிறேன், எனக்கு திருமணம் நடக்கணும், இல்லை எனக்கு பதவி உயர்வு கிடைக்கணும், அதற்கான பக்தி. அதற்காகவே ஞானசம்பந்தர் திருக்கடை காப்புன்னு பாடி வடமொழியில் ஸ்ருதி பலன்னு சொல்லுவாங்க. அதாவது இதை படித்தா உங்களுக்கு இது கிடச்சிரும். வேயிரு தோழி பங்கன், உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் விலகும், மந்திரமாவது நீர், அந்த விபூதி உங்களை கவசமாக காக்கும் அப்படி சொன்னார். அதற்கப்புறம் நிறைய அருளாளர்கள் நூல் பயன் கொடுத்துருக்காங்க. கந்தர் அலங்காரத்தில் நம்முடைய அருணகிரியால் நூல் பயன் கொடுத்துருக்கார். அதே மாதிரி எப்படி காப்பு கொடுத்து ஆரம்பிக்கிறாரோ அந்தாதிய நம்முடைய அபிராமப்பட்ட நூற்பயன் கொடுத்துருக்கார். அதில் நிறைய சொல்லலாம், ஆனால் 2 விஷயம் நயத்துக்காக. அவர் மாதான ஆரம்பிக்கல்.
ஏன்னா அந்த காலத்தில் இந்த பாடல்கள் ஒரு வகுப்பினருக்கு மட்டுமோ அப்படின்ற ஒரு வேறுபாடு கூட இருக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு, இன்றைக்கும் நீங்கள் சமயபுரம் போங்களேன், அங்கே போயிட்டு மாதான்னு அழைப்பீங்களா, அம்மா மாரியாத்தான்னு அழைப்பீங்களான்னா ஆத்தான்னு அழைப்போம். ஆத்தான்னு சொல்லும் பொழுது அது ஏதோ நாகரிக வார்த்தை இல்லைன்னு இன்றைய இளைஞர்கள் நினைக்கலாம். ஆத்தான்னு சொல்லும் பொழுது அதனுடைய நெருக்கம் என்ன அப்படின்னு அதை சொல்லி உணர்பவர்களுக்கு தான் தெரியும். அதனால் இது எல்லாருக்குமே உண்டுப்பா, இந்த வகுப்பு இந்த வர்ணம்லாம் கிடையாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, எல்லோரும் அழைக்கும் ஒரு வார்த்தை, எளியர்கள் அழைக்கின்ற ஒரு வார்த்தையில தான் ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியைன்னு ஆரம்பிக்கிறார். ஆத்தாள் அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை, எங்க பூவாயிடுச்சு, புவியடங்க காத்தாளை, இதெல்லாம் சொல்லணும்னா சொல்லலாம். இதில் இன்னொரு அழகு என்னன்னா, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தாரமர் கொன்றையும்னு ஆரம்பித்தோம். தாரமரில் முதல் எழுத்து தா, இங்கே தீங்கு இல்லையே அப்படின்ற ஏன்னு முடியுது. அப்போ தாவும் ஏவும் சேர்த்து பாருங்க, தாயேன்னு வந்துடும். வடமொழியில் லலிதா சஹஸ்ரநாமம்னு அம்பிகை புகழ் பாடும் ஒரு அழகான ஒரு நாமாவளிலாம் உண்டு. அதில் முதலில் இருப்பது ஸ்ரீ மாதா, மாதானா அம்மா. அதே தான் இங்கே மாதான்றது ஒரு அர்ச்சனைக்கான முதல் நாமாவளி என்றால், தாயேன்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இத்தனை பாடலையும் வச்சுட்டாரே. தமிழ்ல அழகா பக்தி நயம் சொட்ட சொட்ட அபிராமப்பட்டர்னு வியக்க வைக்கிற தாயே, தீங்கில்லையே. அதாவது இந்த முக்கண்ணியை இங்கே கூட முக்கண்ணின்னு சொல்கிறார். ஏன்னா தனியல்ல, அவள் அர்த்தநாரியாக இருக்கும்பொழுது தான் அவளுக்கு முக்கண் வரும். அப்போ எங்கேயும் சிவசக்தியாக தான் அவர் வழிபாடு செய்கின்றார். முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லை. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த தமிழ் வார்த்தைகளை யோசித்து எழுதுனா மாதிரிலாம் தெரியல. அவ்வளவு தமிழ் ஆளுமை, அந்த அளவு பக்தி, அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது டெடிகேஷனாக, ஒரு அழகான சமர்ப்பணம், அதோட ஒரு வாயிலிருந்து வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஏன்னா கண் முன்னாடியே கவிஞர் திரு கண்ணதாசன் ஐயா அவர்களெல்லாம் உடனே பாடிடுவாராம். காரில் ஏறும் பொழுதெல்லாம் கேட்ட இயக்குனர்கள் உண்டு, உடனே பாட்டு எழுதிடுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு திறமையாளர்களை நம்முடைய காலங்களிலே பார்க்கிறோம் கேட்கிறோம்னு இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் இருந்த அந்த தமிழ் ஆளுமையாகட்டும் பக்தியாகட்டும், தமிழும் பக்தியும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தமிழை ரசிப்பதா அபிராமியை ரசிப்பதா எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை ரசிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அற்புத பயணம் தான் இந்த அபிராமி அந்தாதி. ஒரு பாடலையாவது நம்முடைய பக்தர்கள் அல்லது நேயர்கள் தமிழ் அழகு வாங்கி பொருளெல்லாம் படித்தா இன்னும் நிறைய நயம், அவ்வளவு தமிழ் அழகுமிக்க இந்த பாடலை படித்து பயன்பெற வேண்டும். ரொம்ப சிறப்பு மேடம். அபிராமி அந்தாதியில் பொதிந்திருக்கிற நயங்கள் ரொம்ப அற்புதமாக நம்ம நேயர்களுக்காக நீங்கள் ரொம்ப விளக்கமாக ரொம்ப எளிமையாக புரிகிற விதமாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நன்றி. அழகான நம்முடைய தமிழ் நேயர்கள் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக, தமிழுக்கே அந்த பெருமை, அவர்களுக்கும் நன்றி. இலக்கியம் இயம்பும் இன்பம் நிகழ்ச்சியில இன்னைக்கு அபிராமி அந்தாதியில் பொதிந்திருக்கிற நுட்பங்களை நம்மோடு பகிர்ந்தவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் வர்ணனையாளர் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் அவர்கள். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில வேறொரு இலக்கியத்தோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ரேகா.